28 ஏப்ரல் டியூஸ்டே. மன்னிப்பின் ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மார்க்கு 11:25. ஆமாங்க, நாம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர்கிட்ட நம்ம கூறணும். ஏசப்பா, இன்னைக்கு இந்த பாவத்தை நான் செஞ்சேன், இன்னைக்கு இவங்களை இப்படி பேசினேன், என் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட நம்ம கூறணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம யாரையாவது நம்மளால அவங்க காயப்பட்டிருக்காங்க, நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னா நாம அவங்கள மன்னிப்பு கேட்டு அவங்கள மன்னிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, அப்படி நம்ம தேவனிடத்தை சேரும் பொழுது, நாம ஏதாவது தவிர்க்க முடியாத மன்னிக்க முடியாத பாவம் செஞ்சிருந்தோம்னா தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்வாரு. ஜெபம். மன்னிப்பின் தேவனே, இன்று நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னித்து சமாதானத்துடன் வாழ கிருபை தாரும். ஆமென். A peaceful day.